என்னோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி, ரொம்பவும் ஈஸியும் கூட. லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். ஸோ சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? நான் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நான் ரேஷன் பருப்பும் கடையில் வாங்குற அந்த பருப்பு 2ம் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி வந்து 1 1/4 கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து, நான் ரேஷன் பருப்பு எடுத்து அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டே அதை கொஞ்சம் குக் பண்ணிட்டேன். ஏன்னா ரேஷன் பருப்பு குக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி குக் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நல்லா கடையில் வாங்குற பருப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அரிசி சாதம் எல்லாத்தையும் ஒன்றா, நான் அரிசி இப்போ சேர்ப்ப பாருங்கள். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேம் குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளிச்சிக்கிறேன். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்திருந்தேன். இது வந்து நீங்கள் ஆட் பண்ணுறப்ப இதனோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வதங்கிறதுக்குள்ள நான் புளி வந்து கொஞ்சம் கழுவி ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது வந்து நல்ல ப்ரௌனிஷாக குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு சாஃப்ட் ஆக்கி வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் குக் ஆனால் போதும். நெக்ஸ்ட் இது கூட நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்னு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கூட என்ன வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் நேரம் டோஸ்ட் பண்ணிவிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம், 3லிருந்து 4 தக்காளி, சின்னதாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மெசிஞ்சு வந்ததோ இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அண்ட் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருந்தேன். ஸோ இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் இது கூட சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து கடையில் வாங்கினது. நீங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருக்குன்னா அதை சேர்த்துக்கோங்க. அது இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த புளியையும் கரைச்சி அந்த தண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சு வரணும். நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. மூடி வச்சு கொதிக்க விடலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் இது கூட ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நம்ம சுகர் சேர்க்குறப்ப அதோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். கண்டிப்பாக சுகர் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி, இதுதான் அளவு. நான் 1 1/4 கிளாஸ் எடுத்திருந்தேன். ஸோ ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக இது கூட நான் உப்பையும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்தேன் அந்த பருப்பையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பருப்பாகவே ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைமில் இந்த பருப்பு அரிசி 2த்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரேஷன் பருப்பு யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதுனால நான் அதை முன்னாடியே வேக வச்சிட்டேன். நீங்கள் அதையுமே இதிலே சேர்க்கலாம். பட் எனக்கு பர்சனலாக பருப்பு நல்லா மெசிஞ்சு இருந்தால் தான் பிடிக்கும். அதனால நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் காரம், உப்பு இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம இது கூட கொத்தமல்லி இலையும் நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே விசில் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் விடுங்க. அது வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதையும் நல்லா 1 டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் விசில் போட்டுடுறேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 1 பாட் ரெசிபி தான். நம்ம குயிக்காக ஒரு 15 to 20 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். See you on next video. Bye.